அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி ஆக்டரா இருந்து ஆக்டராக களமிறங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நடிகர் சூரிய அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா மாமன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நடித்திருந்தாரு. இந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடத்தில் பெற்றிருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க இமோஷனல் கதைக்களமாக வைத்து அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு. அதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல சூரிய அவர்களுக்கு கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. இவங்க 2 பேரோட பேர் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 14-15 நாட்கள் ஆகிவிட்டது. தற்போது வரை உலக அளவுல இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 39 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலை ஈட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நடிகர் சூரிய அவர்கள் பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் அவர்களுடன் மாமன் படத்துல நடித்தது குறித்து தன்னுடைய சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்படி அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் ராஜ்கிரண் அவரோட இந்த திரைப்படத்துல மாமன் திரைப்படத்துல நான் நடித்திருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை இந்த திரைப்படத்தின் வாயிலாக அவருடைய நடிப்பின் வாயிலாக நான் கற்றுக்கொண்டேன். இந்த திரைப்படம் எனக்கு ஒரு கற்ற அனுபவமாக இருந்தது. அது மட்டும் இல்லாம ராஜ்கிரண் அவர்கள் மாமன் திரைப்படத்துல நடித்திருப்பது மாமன் திரைப்படத்திற்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல ராஜ்கிரண் அவர்கள் விஜய் மேடம்க்கு பேரா நடிச்சிருக்கிறாரு. அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு சூப்பர் ஹிட் இந்த திரைப்படத்திற்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு.